ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. எவ்வளவு அழகாய் ஆண்டவர் சொல்றார் பாருங்க. இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? யோசுவாக்கு கர்த்தர் சொல்றார். என்ன சொல்றேன்னா, நீ உயிரோடு இருக்கிறனாலலாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ரெண்டாவது, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். தெய்வ பிள்ளைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலை தருமா யோசுவாக்காக சொல்றாரு. யோசுவா கலங்கி போய் நிற்கிறார். ஏன்னா முதல் 2 வசனங்களை வாசிப்பீங்கன்னா, மோசே மரித்து போகிறார். மோசே ஒரு தலை சிறந்த ஒரு தலைவன். எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை விடுதலையாக்கி பார்வோனோட எதிர்த்து நின்று தேவனுடைய சித்தத்தின்படி தேவ பலத்தோடு அவன் எகிப்தில் இருந்த ஜனங்களை கொண்டு வருகிறான். அது மாத்திரம் இல்லாமல் அநேக அற்புத அடையாளங்களை செய்கிறார். முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனின் சேனை. இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் அவர் செங்கடலை பிளக்க பண்ணி கடலில் வெட்டாந்தரை உண்டு பண்ணி அற்புதமான ஜனங்களை நடத்தி வருகிறார். ஆனால் இத்தனை நன்மைகளை பெற்றுக்கொண்ட ஜனம் மோசைக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க, கல்லெறிய பார்க்குறாங்க, பல தீமையான காரியங்களை செய்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் மோசமான ஒரு சூழ்நிலை, அங்கே ஆண்டவரையே மறந்து விக்கிரகங்களை உண்டு பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இப்படிப்பட்டெல்லாம் முரட்டாட்டமான வணங்கா கழுத்துள்ள ஜனத்தை நான் எப்படி நடத்துவேன்? மோசைக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இப்போ மோசை மரித்து போயிட்டார். அந்த பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற வேத வல்லுநர் சொல்கிறாங்க, 30 லட்சம் பேர். இந்த 30 லட்சம் ஜனங்களை நான் எப்படி நடத்துவேன்னு கலங்கி நிற்கும் போது தான் ஆண்டவர் சொல்வார், யோசுவா நீ பயப்படாத, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஹல்லேலூயா. நான் எப்படி மோசையோடு இருந்து நானே கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி அற்புத அடையாளங்களை நடப்பித்து அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நான் கொண்டு போயின்னு சொன்னோம், நிச்சயமாக நான் உன்னை கொண்டு செய்வேன். அல்லேலூயா. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி தைரியப்படுத்துகிறத பார்க்கிறோம். தேவப்பிள்ளையிலே அதே யோசுவா 1:6 வாசித்தீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஆமென். பலம் கொண்டு திடமனதாரு, தைரியமா இரு. மக்களை பார்க்காத, பிரச்சனையை பார்க்காத, சூழ்நிலையை பார்க்காத, எதையும் பார்க்காத, பலம் கொண்டு திடமனிதர், தைரியமாக இரு. நான் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வேன். இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நான் கொடுக்கும் தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். நீ தான் அந்த வேலை செய்வாய், நீ தான் அந்த கானானுக்குள்ள பிரவேசிக்க பண்ணுவாய். அந்த தேசத்தில் கீழே 7 விதமான ஜாதிகளை துரத்தி அதை பங்கிட்டு கொடுத்து நம்ம அறிந்திருக்கிறோம். அதே பிள்ளையில் ஒருவேளை நீங்களும் எதை பார்த்து கலங்கி பயந்து போய் கலங்கி கொண்டு இருக்கிறீங்க, பயப்படாதீங்க. ஐயோ எங்கள் அப்பா இருந்ததுதான் நல்லா இருந்திருக்குமே, எங்கள் அம்மா இருந்ததுதான் நல்லா இருந்திருக்குமே, ஐயோ என் அண்ணன் எனக்கு எவ்வளோ தகப்பன் போல் இருந்தார், அவர் இல்லையே, ஒருவேளை எது இல்லைன்ட்டு நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்க. ஒருவேளை லிட்டரலாக உலக பிரகாரமாக உறவுகள் உங்களை இழந்திருக்கலாம். பயப்படாதீங்க. யார் போனாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை பலப்படுத்துவார். அவர் உங்களை கொண்டு என்ன செய்யணுமோ அவர் நிச்சயமாக செய்து முடிப்பார். இந்த விசுவாசிக்கிறீங்களா? இதை நம்புங்க. அவர் மோசையோடு இருந்தது போல் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் மோசையோடு இது போல் யோசுவா கூட இருப்பாருன்னா இன்றைக்கி உங்களோடு நம்மோடு கூட இருக்கிற ஒரு நாள் கைவிட மாட்டார். கண்களை அப்படி நம்ம சுமைக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, அன்றைக்கி யோசுவாவை தைரியப்படுத்தி பலப்படுத்தின கர்த்தர் இன்னைக்கு கூட யாரால் சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றி கலங்கி போயிருப்பானா, பலப்படுத்துங்கப்பா, திடப்படுத்துங்கப்பா, தைரியப்படுத்துங்கப்பா. அவர்களை கொண்டு நீ என்ன செய்ய சுத்தமாக இருக்கிற செய்யுங்கப்பா. தேர் ஆசீர்வதி. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். தைரியமாக போங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். காட் பிளஸ் யூ.